ஹலோ நண்பர்களே, இன்றைக்கி ஒரு குட்டி ஸ்டோரி உங்களுக்காக. யம தர்மராஜா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இஸ் அ காட் ஆஃப் டெத். நம்ம சாவுக்கெல்லாம் கடவுள். அவர் யம தர்மர் அப்படின்னு ஏன் அழைக்கப்பட்டாருன்னா, அவர் எந்த காரியம் செஞ்சானோ அதில் தர்மம் இருக்கும், அதாவது நேர்மை இருக்கும். ஒரு நாள் யம தர்மராஜா ஒரு சின்ன குருவியை கண் எடுக்காமல் முறைச்சி பார்த்துட்டே இருந்தாராம். அப்போ என்னாச்சு, தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருந்த கருடர், அதாவது ஈகிள், ஐயோ இந்த குருவி மேலே இவரை கண்ணை வச்சுட்டாரே, எப்படியாவது செத்துப்படுமே அப்படின்னு நினச்சி, நம்ம எப்படியாவது ஏதாவது பண்ணி இந்த குட்டி குருவியை நம்ம காப்பாற்றியே ஆகணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் அது என்ன பண்ணுச்சு, அந்த குட்டி குருவியை அங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு பல மைல் தள்ளி ஒரு சின்ன பொந்து இருந்ததான் மரத்தில், அதில் பாதுகாப்பாக வைக்க போகிறேன் அப்படின்னு வச்சிடுச்சான். என்ன ஆச்சு, அங்கே வச்ச உடனே அங்கே இருக்கிற ஒரு பாம்பு, பல வருஷமாக அந்த பாம்பு அந்த பொந்தில் தான் இருந்ததான். திடீர்னு உள்ளேருந்து வந்த பாம்பு அந்த குருவியை ஒரே வாயில் விழுங்கிடுச்சான். ஐயையோ, நம்ம காப்பாற்றுறதுக்காக எடுத்துகிட்டு வந்த குருவியை இப்போ பாம்பு வாயில் வச்சுட்டோமே, இதுக்காக காரணம் நம்ம ஆயிட்டோமே அப்படின்னு நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுச்சான். திரும்ப இந்த கருடன் என்ன பண்ணுச்சு, யம தர்மராஜாவை பார்க்க வந்துதான். யம தர்மராஜாவும் கருடர் வந்த உடனே புரிஞ்சுக்கிட்டாராம், இதை தான் சொல்ல வந்திருக்கு அப்படின்னு. உடனே சிரிச்சாராம். ஏன் யம தர்மராஜா சிரிச்சிங்க, நீங்கள் அந்த குருவியை கொன்னுடுவீங்கன்னு நினச்சி தான் அந்த குருவியை நான் பல மைல் தள்ளி எடுத்துகிட்டு போய் வச்சேன், அப்படியும் அதை இறந்துடுச்சே அப்படின்னு யம தர்மராஜா கிட்ட அந்த கருடர் கேட்டுச்சான். உடனே யம தர்மராஜா சொன்னாராம், நான் ஏன் அந்த குருவியை முறைச்சி பார்த்துட்டு இருந்தேன்னா, இது விதி பல மைல் தள்ளி ஒரு பாம்பு கிட்ட தான் இறக்கும் அப்படின்றது எழுதியிருக்கு. ஸோ இது எப்படி அவ்வளோ தூரம் போக போகுது அப்படின்றத தான் நான் நினச்சிட்டு இருந்தேன், நீ அதுக்கு உதவிட்ட அப்படின்னு சொல்லி யம தர்மராஜா ரொம்ப சிரிச்சாராம். ஸோ இதிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, வாழ்க்கையில் என்ன நடக்கணுமோ அது கண்டிப்பாக நடந்தே தீருங்க. அதனால் நடக்க போகிறத நினச்சோ இல்லை நடந்ததை நினச்சோ கஷ்டப்படுறதில் நியாயமே இல்லை. உங்களுக்கு சேர வேண்டியது நீங்கள் எங்கே இருந்தாலும் தேடி உங்களை சேரும். அதுவே உங்கள் விதியில் அது உங்களுக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்னு இருந்ததுன்னா, நீங்கள் எவ்வளோ தான் புரண்டு அழுது முயற்சி செஞ்சாலும் அது உங்களுக்கு கிடைக்காது. ஸோ நம்மளுக்கு என்ன எழுதியிருக்கோ அதை வச்சு சந்தோஷமாக வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்கள். கிடைக்காததை நினச்சி கவலையே படாதீங்க. நன்றி.